தெனாலிராமன் கதைகள் 74. சத்தம் போடும் கட்டில். விஜயநகர அரண்மனையில் புதிய கட்டில் ஒன்றை தச்சன் மோகனன் செய்து கொண்டு வந்தான். அந்த இரவே கட்டிலில் அடிக்கடி ஒளி எழுந்தது என்று காவலர்கள் புகார் செய்தனர். கிருஷ்ணதேவராயர் இதன் காரணத்தை தெரிந்து கொள்ள தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமன் கட்டிலை கவனமாக பார்த்தான். அதன் அமைப்பும் மரப்பலகையும் சரியாகவே இருந்தது என்றாலும் அந்த ஒளி தொடர் இடைவெளியில் வந்து கொண்டே இருந்தது. தெனாலிராமன் கட்டிலின் மூலையில் ஒரு சிறிய துளையை கண்டான். தெனாலிராமன் கட்டிலின் மூலையில் ஒரு சிறிய துளையை கண்டான். அந்த துளையின் வழியே மெலிதாக காற்று உள்ளே போகும்போது புல்லாங்குழல் போல இயல்பாக சத்தம் வந்தது. தெனாலிராமன் சொன்னான், இந்த துளையை மூடினால் பிரச்சனை தீரும். துளை மூடப்பட்டது. ஆனால் கட்டில் மறுபடியும் வேறு ஒலி எழுப்பியது. தெனாலிராமன் கட்டிலின் கீழ்ப்பகுதியை பார்த்தான். அங்கே கட்டில் காலுக்கு சமப்படுத்துவதற்காக கொடுக்கும் மரத்துண்டு சற்று சிதைந்து இருந்தது. தச்சர் மரத்தை உலராமல் பயன்படுத்தியதால் இரவின் ஈரத்தால் அது விரிவடைந்து அதனால் மரத்துண்டில் அதிக அழுத்தம் ஏற்பட்டது. அழுத்தம் அதிகரிக்கும் போது ஒலி தெளிவாக கேட்டது. தெனாலிராமன் புதிய உலர்ந்த மரத்துண்டை மாற்றச் சொன்னான். மரத்துண்டு மாற்றப்பட்டதும் கட்டில் முழுவதும் அமைதியாகிவிட்டது. கிருஷ்ணதேவராயர் கேட்டார், தெனாலிராமா, 2 காரணங்கள் ஒன்றாக எப்படி பிரச்சனையை உண்டாக்கின? தெனாலிராமன் பதிலளித்தான், மகாராஜா, காற்று கட்டிலை குலுக்கியது, ஈரமடைந்த மரத்துண்டுக்கு அழுத்தம் ஏற்பட்டது. இரண்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒளியை உருவாக்கின. நீதி. சிறிய தவறுகள் தனித்தனியாக அமைதியுடன் இருந்தாலும் அவை ஒன்று சேர்ந்தால் பெரிய பிரச்சனையை உண்டாகும். நீங்கள் தனித்தனியாக பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் சின்ன அளவில் இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்று சேரும்போது எனக்கு பெரிய அளவில் அது உதவி பண்ணும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.